அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் இதுவரை உள்ள அந்த பாடத்தின் ஒரு சுருக்கத்தை மேலோட்டமாக பார்த்துவிட்டு நேற்றைய பாடத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். இந்த சுருக்கம் என்னன்னு சொன்னால், அந்த சொற்களுடைய வகை விட்டுருவோம். அதில் இடத்தின் பெயர் கருவியின் பெயர் என்ற பாடத்தை பார்க்கும் பொழுது இரண்டு சொற்களை இணைக்கிற நிலைமை ஏற்படுகிறது. அதாவது மக்கன்னா இடம் வந்து இஸ்லாம்ட இணக்கம் ஏற்படுத்துது, இணக்கம் ஏற்படுத்தும் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி தான் அந்த இடத்து பேரை உண்டாக்கணும், கருவி பேரை அப்படி தான் உண்டாக்கணும். 3 எழுத்து சொற்களுக்கு தான் அந்த ஒரு ஃபார்முலா இருக்குது. மற்ற சொற்களுக்கு 2 சொல்லத்தான் சேர்க்கணும்ன்ற அந்த பாடம் வரும் பொழுது அந்த 2 சொல்ல சேர்க்கிற சட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சும்மா குருட்டுத்தனமாக அதை கடந்து போனோம்னு சொன்னால் அது வந்து அறிவாக இருக்காது. அதனால அந்த கருவி பெயர் சொல்லையும் இடத்துக்கான பெயர் சொல் பாடத்தை தற்காலிகமாக நிறுத்திட்டு ஒன்றோடு இணைக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை படிக்கணும் என்பதற்காக வேண்டி அந்த இலாஃபத்து என்கிற இணைப்பை எடுத்துக்கொண்டோம். அந்த இலாஃபத்து இணைப்பை எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் அதில் அந்த வேற்றுமையை படித்தா தான் இலாஃபத்து படிக்க முடியும். அதனால் என்ன செஞ்சுருக்கணும், நமக்கு தேவை இலாஃபத்துங்கிற அந்த இணைப்பு தான். அதை அவனுடைய இவனுடைய அந்த அர்த்தத்துக்கு உள்ளது தான். அதை தெரியறதுக்கு முன்னாடி எதை தெரிய வேண்டி இருக்கிறது, சொற்களில் வருகிற வேற்றுமை தெரிஞ்சால் தான் இலாஃபத்து செய்யும் பொழுது இதில் என்ன வேற்றுமை வரும் அதில் என்ன வேற்றுமை வரும் என்று தெரிஞ்சுட்டு மறுபடியும் அங்கே அதுக்கு நம்ம போயிடுவோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம எதை எடுத்தோம், ஒரு பெயர் சொல்லில் வரக்கூடிய கடைசியில் வர்ற மாற்றம் அதை எடுத்துக்கிட்டோம். பெயர் சொல்ல கடைசியில் வர்ற மாற்றத்தை என்ன செய்வாங்கன்னா தமிழ் மொழியில் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. அரபியில் வந்து நம்ம இஅராப் என்று சொல்வார்கள். அரபி மொழியில் இஅராப் என்று சொல்வார்கள், தமிழ் மொழியில் வேற்றுமை என்று சொல்வார்கள். வேற்றுமை சொல்லி என்றால் என்னென்னு கேட்டால், ஒரு சொல் கழுதை ஒரு சொல் இருக்குது. இந்த கழுதைங்கிற சொல்ல சும்மா சொன்னீங்கன்னா கழுதை தான். அந்த கழுதையை வேற ஒன்னோட சேர்த்திங்கன்னு வைங்க, கழுதை அடித்தேன்கிற சேர்த்தோம்னா கழுதை அடித்தேன்னு சொல்ல முடியாது. கழுதையைன்று ஒரு என்ன செய்யும் போட்டதான், விரட்டினேன், கழுதை விரட்டினேன் சரியா வர சேராது. சேருவதற்கு என்ன செய்யணும், அந்த பெயர் சொல்லுடைய கடைசியில் கழுதையை அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி வந்து ஆப்பிள் சாப்பிட்டேன், ஆப்பிளை சாப்பிட்டேன், அந்த ஐகாரம் சொல்லாமல் இருப்பாங்க சில நேரத்தில் இருந்து ஆப்பிள் சாப்பிட்டுன்னு சொல்கிறோம் வழக்கத்தில். ஆனால் கிராமர் பிரகாரம் என்ன செய்யுது, ஆப்பிளை சாப்பிட்டேன். அது மாதிரி ஒரு ஆள் கொடுக்குறீங்க, கொடுத்தேன்கிறது இருக்கிறது. இஸ்மாயில் கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா, இஸ்மாயிலுக்கு கொடுத்தேன். இஸ்மாயில் என்ற சொல்லை கொடுத்தேன் என்பதில் சேர்க்கிறதா இருந்தால் இஸ்மாயில்ங்கிறது மாறி ஆகணும். எப்படி மாறணும், இஸ்மாயிலுக்குன்னு மாறணும். அப்படி மாறினா தான் அந்த கொடுத்தேன் என்பதில் போய் ஒட்டும். அது ஒட்டு இருக்கிற பசை அதுதான், அந்த பேஸ்ட் அதுதான், அந்த வேற்றுமை தான் பேஸ்ட்டு. அந்த மாதிரி வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், சொற்களோட சொற்களை சேர்க்கும் பொழுது அந்த பெயர் சொல்லாக இருந்தால் அதன் கடைசியில் சில மாற்றங்கள் தமிழில் ஏற்படுவது போலவே அரபியில் ஏற்படும். அரபியில் ஏற்படுற மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில் அது நமக்கு எளிதானதாக இருக்கிறது. 3 மாற்றங்கள் தான், அதிக மாற்றங்கள் கிடையாது. ஒரு வகையில் வந்து கஷ்டமானதாகவும் இருக்கிறது. இந்த மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு வகையான பெயர் சொல்லுக்கு ஒவ்வொரு வகையாக அந்த வேற்றுமையை உண்டாக்கி வச்சுக்கிறாங்க. அதனால் அந்த விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னால், 3 வேற்றுமை மொத்தம் உள்ளது. மொத்த வேற்றுமை எவ்வளவு தான், எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் ஆ இ உ 3 தான் வரும். எந்த ஒரு பெயர் சொல்லாக இருந்தால் ஏனா ஏ என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. மொத்தமே ஒரு பெயர் சொல்ல உள்ள மாற்றம் என்ன வரும்னு கேட்டால், கடைசி எழுத்து வந்து ஆ இருக்கும், இல்லை ஈ இருக்கும், இல்லை ஊ இருக்கும். ரா ரீ ரு மா மீ மூ, இந்த 3 தான் வந்து உள்ளது இருக்கிறது. இது 3ஆக மாறும். ஒரு சொல்லு தான் அது. அந்த ஒரு சொல்லு தான் இன்னொன்னோட சேர்க்கக்கூடிய நேரத்தில் கடைசி எழுத்தில் வந்து மூ இருந்தது சில இடத்துல மாண்டு மாற்ற வேண்டி இருக்கும், சில இடத்துல மீண்டு மாற்ற வேண்டி இருக்கும். இந்த மாதிரியான 3 வேற்றுமைகள் இருக்கிறது. இந்த 3 இதெல்லாம் பழைய பாடம், அதனால் சுருக்க வேகமாக போயிட்டுருக்கு. இந்த 3 வேற்றுமைகள் வந்து எதுக்கு வரும்னு கேட்டால், ஒருமையான உள்ள சொல்லுக்கு தான் வரும். இருமை பன்மை வேறு சொற்களுக்கெல்லாம் வேறு முறைகள் இருக்கிறது வேற்றுமை. ஒருமையான சொல்லுக்கு தான் என்ன செய்யும், இந்த வேற்றுமை வரும். அப்போ ஒருமையான சொல்லுக்கு எப்படி வரும், உதாரணமாக ஆலிமுன், இது ஒரு ஆளை குறிக்குது, ஒரு ஆலிம்னு அர்த்தம். அலிமாவிலேருந்து ஆலிம் இஸ்முல் ஃபாயில் ஒரு பேர் சொல்லுது, ஒரு ஆளை குறிக்கும் ஆலிமுன்.
இந்த ஆலிமுன் என்பதை வந்து ஒரு இடத்துல ஆலிமுன் என்று வேற்றுமையாகும், ஒரு இடத்துல ஆலிமன் என்று சொல்ல வேண்டி வரும், ஒரு இடத்துல ஆலிமின் என்று சொல்ல வேண்டியது. நாலாவது கிடையாது, 3 தான். இந்த 4 தான், மொத்தமே 3 தான் இருக்கிறது. அப்போ ஆலிமுன் ஆலிமன் ஆலிமன், ஹஜருன் ஹஜர்னா கல், ஹஜருன் ஹஜரன் ஹஜரின், எல்லாத்துக்கும் கல்லுன்னு அர்த்தம். எந்த இடத்துல அந்த கல் என்பதை இணைக்கும் பொழுது அர்த்தம் மாறுதுங்கிறது பிறகு தெரிஞ்சுக்கிறோம். அது 3மே கல்லுன்னு அர்த்தம். ஹஜருன் என்றாலும் கல், ஹஜரன் என்றாலும் கல் தான், ஹஜரின் என்றாலும் கல் தான். ஆனால் சொல்ல வேண்டிய இடம் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு விதமாக சொல்லணும். இப்படி வந்து பெயர் சொற்களுக்கு வந்து இந்த 3 வேற்றுமை வரும் என்பதை நம்ம பார்த்துட்டோம். ஒருமைக்கு சரி, எல்லா ஒருமைக்கு இப்படி வரும்னு கடந்து போகலாம்னு பார்த்தா முடியாது. அந்த ஒருமையில் வகைப்படுத்துகிறாங்க. ஒருமை சொல்லாகவே இருக்கு. அந்த சொல்லில் இந்த 3 வேற்றுமை வராமல் 2 வேற்றுமை வரக்கூடிய சொல்லு சிலது இருக்கிறது. 3 வேற்றுமை வராது. அப்போ அது என்ன சொல்லுங்கிறது அது ஒருமை தான், ஒருமையாக தான் இருக்கு. அதில் வந்து மற்ற சொல்லுக்கு வர்ற மாதிரி 3 வேற்றுமை வராமல் 2 வேற்றுமை தான் வரும். அது என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, ஒருமையாக இருந்து வேற்றுமொழி அரபி இல்லாத மொழியாக இருக்கிறது. அது அரபி இல்லை, வேறு பாஷையாக இருக்குது. வேறு பாஷை சொல்லு அரபியில் பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருந்துச்சின்னு சொன்னால் அந்த பெயர் சொல்லுக்கு 3 வேற்றுமை வராது, 2 வேற்றுமை தான் வரும். அந்த 2 வேற்றுமையும் வந்து தன்வீன் இல்லாத வேற்றுமையாக தான் வரும். இப்போ ஜெயிது என்ற வார்த்தைக்கு, ஆலிம்ங்கிற வார்த்தைக்கு ஆலிமுன் ஆலிமன் ஆலிமின் அது மட்டும் வராது. ஆலிமு ஆலிம ஆலிமி இந்த அல் சேரும் பொழுது எப்படி வரும். ஆனால் வேற்றுமொழி சொல்லாக இருந்தால் இப்ராஹிம் இஸ்மாயில் இப்படி வேற்றுமொழி சொல்லாக இருந்தால் அது எப்படி வரும்னு கேட்டால் இப்ராஹிமு இது முதல் வேற்றுமை, இப்ராஹிம இது 2ஆம் வேற்றுமை, இப்ராஹிம அது 3ஆம் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமையும் 2ஆம் வேற்றுமை ஒன்று தான். அப்போ டோட்டல் பண்ணால் 2 வேற்றுமை தான் இருக்குது. 3 வகைக்கும் சேர்த்து எத்தனை வேற்றுமை? அப்போ இப்ராஹிம்ங்கிற சொல்லு இந்த இப்ராஹிமை என்று மட்டும்தான் மாறும். இப்ராஹிமு என்று இருக்கிற ஒரு சொல்லு இப்ராஹிமை என்று மட்டும்தான் மாறுமே தவிர இப்ராஹிமி என்று மாறாது. இப்ராஹிமுன் மண் மின் இப்படி மாறாது. அப்போ இஸ்மாயிலுங்கிறது வேற்றுமொழி சொல்லு. அந்த இஸ்மாயிலுங்கிற சொல்லு வந்து இஸ்மாயில் அவ்வளோதான், வேறு கிடையாது. அப்போ ஒருமையிலே என்ன செய்கிறாங்கன்னா வேற்றுமை குறைச்சி போடுறாங்க, 2 ஆக்கி போடுறாங்க. இந்த வேற்றுமொழி இல்லாத சொல்லாக இருந்தால் 3 இருக்குது. வேற்றுமொழி சொல்லாக வந்துச்சுன்னு சொன்னால் வேற்றுமையே 2 தான். பெயர் சொல்ல உள்ள மாற்றமே எத்தனை தான்? 2 தான் ஆக்கிட்டாங்க. இது எதுக்கு? விதிவிலக்கு 1 வேற்றுமொழி சொல்லு, 2ஆம் விதிவிலக்கு பெண்களின் பெயர்கள். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னதுனால வேகமாக போயிடுவோம். 2வது விலக்கு என்ன? பெண்களின் பெயராக இருந்தால் இப்போ ஆயிஷத்து ஆயிஷான்னு பேர் இருக்குது, ஃபாத்திமான் இருக்குது. இந்த ஃபாத்திமாங்கிற வார்த்தை வந்து இஸ்முல் ஃபாயில் ஃபத்தம என்பதில் இருந்து ஃபாத்திமுன் ஃபாத்திமானி ஃபாத்திமூன ஃபாத்திமத்துன் ஃபாத்திமத்தானி ஃபாத்திமாத்துங்கிற இடத்துல அது 4வது வருதில் தான் ஃபாத்திமாங்கிறது. ஃபாத்திமுன் ஃபாத்திமானி ஃபாத்திமூன ஃபாத்திமத்துன் இது ஒரு பெயர் சொல். இந்த அர்த்தத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் ஃபாத்திமத்துன் ஃபாத்திமத்தன் ஃபாத்திமத்தின் தான். இந்த ஃபாத்திமாங்கிற ஒரு ஆளுக்கு பேரை வச்சுட்டீங்கன்னு வைங்க, அப்போ 2 தான் மாறும். ஃபாத்திமத்துன்னு சொல்லாமல் ஃபாத்திமத்து, ஃபாத்திமா சாப்பிட்டா அக்களன்னு அக்களத்து சாப்பிட்டால் அக்களத்து ஃபாத்திமத்து, ஃபாத்திமத்துன் என்று சொல்லக்கூடாது. அதே மாதிரி வந்து சில இடங்களில் ஃபாத்திமத்தை, சில இடங்கள் அவ்வளோதான், 2 தான். ஃபாத்திமத்தீங்கிறது வராது. அந்த தீன்று சொல்ல வேண்டிய 3ஆம் வேற்றுமை இடத்துலையும் தா என்று தான் சொல்ல முடியும். இது ஒரு விதிவிலக்கு. அப்போ இப்ராஹீம அது ஒரு விதிவிலக்கு. அது என்ன விதிவிலக்கு? பிற மொழிங்கிற விதிவிலக்கு. ஃபாத்திமத்து ஃபாத்திமத்தை இது ஒரு விதிவிலக்கு. இது என்ன விதிவிலக்கு? பெண்களின் பெயர்கள் என்கிற விதிவிலக்கு. 3வது விலக்கு என்னென்னு கேட்டால் பெயர் சொல்லலில் வந்து பேராக தான் இருக்குது, ஆம்புளையை குறிக்கிற பேராக இருக்குது. ஆனால் அதன் கடைசியில் அலிஃபும் நூனும் இருக்கிறது. இந்த பெயர் சொல்லலில் கடைசியில் அலிஃபு நூன் இருக்கிறது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த சொல்லுக்கு வந்து இந்த 3 வேற்றுமை வராது, 1 மைனஸ் ஆயிரம், 2 வேற்றுமை தான். அது என்னது? உஸ்மான், உஸ்மான் ஒரு ஆளுக்கு பேர். உஸ்மானு உஸ்மான வேறு மாதிரி இது மாறவே மாறாது. உஸ்மானுங்கிற சொல்லு சில இடத்துல உஸ்மானு வரும், சில இடத்துல உஸ்மானன்னு வரும். நுண் உஸ்மானன் உஸ்மானின் என்று வராது, உஸ்மானி என்று வராது. அப்போ இந்த வேற்றுமொழி சொல்லோட சேர்த்து அலிஃபு நூன் இறுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர் சொற்கள். அப்போ அதில் என்ன வராது? இது மாதிரி வராது. அதே மாதிரி
சல்மான் பேர் வைக்கிறாங்க, சல்மான், சல்மானுன் என்று சொல்லக்கூடாது, சல்மானும் சல்மான, அவ்வளோதான். இதுவும் பார்த்துட்டோம். மூணாவது விதிவிலக்கு. நாலாவது விதிவிலக்கு என்னன்னு கேட்டால், ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது, அது அஃபு அல என்கிற வடிவத்தில் இருக்கிறது. அதாவது வினை சொல் வடிவத்தில் வர்ற ஒரு பெயர் சொல்லாக இருக்குது. பேர் அது நம்ம அஃபு அலன்னு வினை சொல் வடிவம் பார்த்துருக்கோம்ல, அளவை என்பதை அஃபு அலன்னு மாத்திரங்கிறோம். அது என்னது? வினை சொல்லு. அப்போ வினை சொல்லுக்குரிய வடிவத்தை ஒரு பெயர் சொல்லு எடுக்குமையானால் அது பெயர் சொல்லுடைய இதில் கொஞ்சம் மட்டமாக போயிடுது. அதனால் அந்த மூன்று வேற்றுமையை அது கொடுக்க முடியாது என்று கருதி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அஃபு அல என்ற அமைப்பில் ஒரு சொல் இருக்குமையானால், அஃபாலு என்று இருக்குமையானால் அந்த சொல்லுக்கு இதே மாதிரி தான் ரெண்டு தான் வரும். உதாரணமாக அகமது, ஒரு ஆளுக்கு பேர் அகமது, அகமத. அகமதுங்கிற சொல்ல எந்த இடத்துல வந்தாலும் அகமது சொல்லலாம், இல்லாட்டி அகமதன்னு சொல்ல வேண்டி இருக்குமே தவிர அகமதி என்று சொல்கிற ஒரு இடம் கிடையாது. அகமதுன், அகமதன், அகமதின் என்ற மூன்றும் கிடையாது. அப்போ அஃபாலு மூணாவது. நாலாவது விதிவிலக்கு அஃபாலுங்கிறது. அஞ்சாவது விதிவிலக்கு என்ன? ஃபு அலு, ஃபு அலு, ஒரு லம்மு ஒரு ஃபத்தகு ஒரு லம்மு இந்த மாதிரி வரக்கூடியது. இந்த ஃபுஅலுங்கிறதுல வந்துச்சின்னு சொன்னால் அந்த பெயர், அது பெயர் சொல்லு, பெயர் சொல்லாக இருக்குது. அந்த பெயர் சொல்லாக இருந்துக்கிட்டு ஃபுஅலுன்ற மாதிரி இருக்கிறது. அப்படி இருந்தால் அந்த பெயர் சொல்லுக்கு மூன்று வேற்றுமை வராது. ஏற்கனவே ஒருமைக்கு உள்ள வேற்றுமை இருக்குல்ல, அது ஒருமையாக இது இருந்தாலும் ஒருமைக்கு உரிய மூன்று வேற்றுமையை கொடுக்காம ரெண்டு வேற்றுமையை கொடுப்பார்கள். அது என்னது? உமரு. உமருன்னு ஒரு ஆளுக்கு பேர் இருக்குது, சஹாபி இருந்தார்ல, உமரு. உமருன் வராது, உமரன் உமரின் வராது, உமரி என்பதும் வராது. உமரு உமர. சில இடங்களில் உமருன் இருக்கும், சில இடங்களில் உமர என்று இருக்கும். இதெல்லாம் பாட சுருக்கம். இது ஒரு விதிவிலக்கு. அதே மாதிரி ஃபுஆலு, ஃபுஆலு என்கிற வடிவத்தில் உள்ள ஒரு சொல்லாக இருக்குது. இந்த சொல்லு எதில் வரும்னு கேட்டால் நம்பரில் தான் வரும். ஃபுஆலுங்கிறது எதில் வரும்னு கேட்டால் நம்பரில் வரும். நம்பரில் எப்படி வரும்? அதாவது சலாசத்துனா 3, அதை மும்மூன்றுன்னு சொல்லுவோம்ல, 3 3 கொடு, 3 கொடுன்னு சொன்னால் ஒரு ஆள் கொடுத்துருவோம். 3 கொடுன்னா அவனுக்கு 3, அவனுக்கு 3, அவனுக்கு 3, அவனுக்கு 3 அப்படிங்கிற ஒவ்வொருத்தருக்கும் 3ங்கிறோம்ல. ஒவ்வொருத்தருக்கும் 3 அர்த்தத்துக்காக என்ன செய்வோம்னா 3 4 4 தமிழில் சொல்கிறோம்ல. அப்படி இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஸ்டைலை மாற்றி விட்டு சலாசத்து என்றால் 3, சுலாசி என்றால் 3, அர்பாத்தி என்றால் 4, ருபாய் என்றால் 4 4. இப்படி அதாவது ஃபுஆலுங்கிற ஒரு வடிவத்தில் வருமானால் அந்த சொற்களும் என்ன இருக்குது? விதிவிலக்கு இருக்கிறது. உங்களுக்கு அதுக்காக எல்லா நம்பரையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு 2 நம்பர் தான் காட்டியிருக்கிறோம். இப்போ உங்களை அனைத்து நம்பரில் இது மாதிரி போட்டு காட்டுறேன். உதாரணமாக இப்போ சலாசத்துன் இருக்குது, சலாசத்துன் இருக்கா, இது சலாசத்துன் 3, அதை சுலாசன்னு மாற்றுறோம் 3, சுலாசு சுலாச சுலாச 3ஆகன்றதுக்கு அர்த்தம். அதே மாதிரி அர்பாத்துன் 4, ருபாவு என்றால் 4 4ஆக, 4 4ஆகன்ற அர்த்தம். ருபாவு ருபா ருபா தான். இதில் என்ன வராது? ருபாவுன் வராது, ருபான் வராது, ருபாயின் வராது. அது ஹம்சத்துன் இருக்கு. இந்த ஹம்சத்துன் என்ற சொல்ல ஹுமாசு, ஹம்சத்துன்னு 5, ஹுமாசுன்னா 5 5ஆக, ஹுமாச ஹுமாச அதில் வராது. அதே மாதிரி சித்தத்துண்டா 6, சுதாசுன்னா 6 6ஆக, சுதாசுன் வராது, சுதாசு சுதாச. சபாத்துன்னா 7, 7ல் சுபாவுன்னா 7 7ஆக, சுபாவு சுபாவ, அன் இன் கிடையாது. அது மாதிரி சமானியத்துனா 8, அதை சுமானு, சுமானுன்னு சொன்னால் 8 8ஆக, அது சுமானன்னு இன்னொரு வடிவம் பெறும். அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. அதே மாதிரி திசாத்துனா 9, 9ங்கிறது துசாவுன்னா 9 9ஆக, அது துசாண்டு வரும், அதுக்கு மேலே வராது. 2 தான். அசுரத்துன் என்றால் 10, உஷாரு என்றால் 10 10ஆக, உஷாரு உஷார. இந்த இவ்வளோ தான் ஃபுஆலுங்கிறது. ஃபுஆலுங்கிற வடிவத்தில் வந்தால் சொன்னோம்ல, இந்த ஃபுஆலு என்ற வடிவத்தில் முதல்ல சொன்ன பாடம் தான். 2 உதாரணம் காட்டினா எல்லா நம்பரும் உங்களுக்கு சொல்லிட்டோம், இந்த நம்பரில் தான் வரும். அப்போ ஃபுஆலு என்கிற ஒரு வடிவத்தில் இருக்குமே ஆனால், அதாவது எண்களில் இது வரும், வறுமையானால் அந்த சொல்லுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா 3 வேற்றுமையை கொடுக்கக்கூடாது. ஃபுஆலுன், ஃபுஆலன், ஃபுஆலின் என்று கொடுக்காம ஃபுஆலு ஃபுஆல, ருபாவு ருபா, ஹுமாசு ஹுமாச இவங்களோட நிப்பாட்டிக்கிறணும். இது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்த படம் தான். உதாரணத்தை கொஞ்சம் கூட்டி காட்டுறோம், அவ்வளவுதான். அதுக்கடுத்து என்ன? மஃபாலு. மஃபாலுங்கிற வார்த்தை என்னென்னு கேட்டால்
மஃபால் வந்து ரெண்டு மஃபால் இருக்குது. ஒன்று வந்து நம்பர் இல்லாமல் வரக்கூடிய மஃபால், வினை சொல்ல வரக்கூடிய மஃபால். இப்போ நசரண்டா உதவி செஞ்சான், உதவி செய்கிற இடம் மன்சருன் மஃபால்னு வருதில்ல, அது ஒரு மஃபால் தான். அதில் எல்லாமே வரும். மன்சருன், மன்சரன், மன்சரின் அதில் வரும். இந்த மஃபால் எதுக்கு வரும்னா நம்பரில் வர்ற மஃபால் இது. இந்த மஃபால் என்னது? மஃபாலுங்கிற அமைப்பு வந்து எண்களில் வரும்ல, எண்களில் 3ங்கிறது சலாசத்து என்பதை மசலசு என்று சொல்வார்கள். இந்த நம்பரை மாற்றி சொல்கிறதுக்கு வரும். அதில் மஃபாலுன்னு மாற்றினாங்கன்னு சொன்னால் அதில் வந்து 2 தான் வரும், மஃபாலு மஃபால. இன்னொரு மஃபால் இருக்குது. அந்த மஃபால் என்னது? இஸ்முல் மக்கான். ஏற்கனவே படிச்சுட்டோம். நசரவுலேருந்து மன்சருன், தபகவுலேருந்து மத்துபகுன், அதில் வந்து மத்துபகுன், மத்துபகன், மத்துபகன் எல்லாமே வரும். இந்த மஃபால் எதுக்குன்னு கேட்டால் எண்கள். எண்கள்னால் 2லேருந்து 10 வரைக்கும் உள்ள எண்கள் 2க்கும் வர அது சுனாவுன்னு இல்லத்துறை எழுத்து இருக்கிறதுனால அது டிஃப்ரெண்ட்டாக வரும். அதனால் அது மட்டும் 3லேருந்து நான் சொல்கிறேன். 2க்கு தான் சட்டம். இப்போ உதாரணமாக சலாசத்துன்னு இருக்குது. சலாசத்துனா 3, மசுலசு 3 அதே மாதிரி தான் அர்த்தம். எப்படி அந்த சுலாசுன்னு சொன்னோம்ல அதுவுக்கும் மசலதுன்னு சொல்கிறோம்ல அதுக்கும் ஒரே அர்த்தம் தான். சுலாசுன்றாலும் 3, மசலசுன்றாலும் 3. அப்போ மசலசுங்கிற வார்த்தைக்கு வந்து மசலசு மசலச, மசலசி கிடையாது, சுன்னும் கிடையாது. அறுபாத்து 4 இருக்குது. மறுபாவு, மறுபோ என்றால் 4 மறுபா 2 தான் வரும். ஹம்சத்துலேருந்து மஹ்மஸ், சித்தத்துலேருந்து மஸ்து. சித்தத்து மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். அது எண்கள் பாடம் தனியாக நடத்துவோம். 6 என்பது மட்டும் என்ன செய்யும், அந்த அதில் மட்டும் 6 இருக்குது. அப்புறமேல என்ன செய்யும், தாளா மாறிக்கணும். மஸ்தசு மஸ்தஸ் மஸ் அப்படி வரணும். இது என்ன செய்யுது, சித்தத்து என்பதில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும், மஸ்தஸ்ன்னு வரும். சபாத்திலேருந்து மஸ்பவு 7 சமானியத்திலேருந்து மசுமனு 8 திசத்திலேருந்து மத்சவு 9 அசுரத்திலேருந்து மாஷரு 10 அப்படின்னு வருது. அப்போ அஷர என் மாஷரில் முஸ்லிமீன்லாம் சொல்கிறாங்களே 10 இருக்கிற கூட்டமேங்கிற மாதிரி தான் மாஷர்லாம் சொல்கிறாங்க, அதில் உள்ள வார்த்தை. அப்போ அஷரா என்பதுலேருந்து மாஷர். அப்போ இது வந்து மஃபுஅல் என்கிற ஒரு வடிவம் எதில் வந்தா, அதாவது நம்பரில் வந்தா. நம்பர் இல்லாத சொல்லில் வந்தால் அது வந்து எல்லா 3 வேற்றுமை வரும். ஏற்கனவே முதல்ல படித்தோம்ல ஜெய்துன் ஜெய்தன் அதில் சேர்ந்துக்கிறது. நம்பரில் இந்த மாதிரி வடிவம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, 3 வேற்றுமை கொடுக்க மாட்டாங்க, 2 தான் கொடுப்பாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதில் இன்னொரு விதிவிலக்கு இதுக்கு, அதாவது விதிவிலக்குக்கு விதிவிலக்கு. அதாவது ஏற்கனவே சொன்னது என்னென்னு கேட்டால் 3 எழுத்து சொற்களுக்கு, 3 எழுத்தில் ஒருமையான சொற்களுக்கு வந்து 3 வேற்றுமை வரும். முதல்ல படிச்சிட்டோம். அந்த 3 வேற்றுமை வந்து சில வகைக்கு வராது, அதையும் படிச்சிட்டோம். வராதுன்னு சொன்னோம்ல, அதில் வரும்னு விதிவிலக்கு பண்ணுறாங்க. வராது தான், அதில் சிலதுக்கு வரும். எது வந்து அதில் சேர்ந்துருக்குறாங்க விதிவிலக்குக்கு விதிவிலக்கு. அதாவது ஏற்கனவே உள்ளது வந்து 3 வேற்றுமையிலிருந்து 1 குறைஞ்சி 2 வரும்ல, அந்த விதிவிலக்கு. இந்த 2 வர்ற சொற்கள்லையே சில சொற்கள் வந்து மறுபடியும் 3 ஆகிக்கிறோம். 3 வேற்றுமை வரும். வேற்றுமொழி சொல்லாதான் இருக்கேன். வேற்றுமொழி சொல்லுலையே கொஞ்சம் சொல்லுக்கு வந்து அதுக்கு 3 வேற்றுமை வரும் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அது எதுக்கு வரும் என்று கேட்டால், உதாரணமாக வந்து அது 2 வகைக்கு அது அந்த வேற்றுமை வரும், வித்தியாசம் வரும், விதிவிலக்கு வரும். 1வது வேற்றுமொழி சொல்லாக இருக்குது. அந்த சொல்லில் 3 எழுத்து தான் இருக்குது. இப்ராஹிமில் 3 இருக்குது, இல்லை நிறைய எழுத்து இருக்குது. இஸ்மாயிலில் 3 இருக்குது, யாக்குபில் 3 இருக்குது, இல்லை நிறைய எழுத்து இருக்குது. அப்போ 3 எழுத்தில் சில சொற்கள் வரும் என்று சொன்னால் வேற பாஷை சொல்லு, ஆனால் 3 எழுத்தாக இருக்குது. அதோட நடுவில் சுக்கூனும் இருக்க வேண்டும். நடுவில் இருக்கணும், சுக்கூனும் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அந்த வேற்றுமொழி என்பதற்கு வந்து சாதாரண சொல்லுக்குரிய சட்டம் வந்துடும். இப்போ ஆலிமுன் ஆலிமன் ஆலிமன் சொன்னீங்கல்ல, அதே மாதிரியே வேற்றுமொழி சொல்லையும் நீங்கள் சொல்லுவீங்க. அது என்ன உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், உங்களுக்கு இந்த குரானில் வர்ற ஒரு 4 சொல்ல காட்டுறேன். வர நூஹுங்கிற வார்த்தை குரானில் இருக்குது. இது அரபியா இல்லை, இது வேறு பாஷை. இது ஏன்னா எந்த நபிமார் பேரும் வேறு பாஷை தானே. எந்த நபியாக இருந்தாலும் வேறு மொழிக்கு தான் அனுப்பப்பட்டாங்க. அந்த அவங்க பாஷையில் ஏதோ ஒரு நல்ல அர்த்தமாக இருக்கும். அப்போ நூஹுங்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு நபியுடைய பேர், பிற மொழி சொல்லு.
நம்ம ஏற்கனவே படித்த அந்த விதிவிலக்கு பிரகாரம் நூஹு நூஹ அப்படி தானே சொல்லணும். இதுக்கு அது கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இது 3 எழுத்து சொல்லா போச்சு. வேற்றுமொழி சொல்லா இருந்தாலும் 3 எழுத்து சொல்லா வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம சொந்த மொழி சொல்லு மாதிரி அரபி மொழி சொல்லு மாதிரி ஆக்கிக்கணுங்கிறாங்க. அதோட வந்து நடுவில் சுக்குன் இருக்கணும். நடுவில் என்ன இருக்கணும்? சுக்குன் இருக்கணும். இப்போ பாருங்கள், நூஹுன் நூஹன் நூஹின் 3 மாதிரி நீ குரானில் பார்ப்பீங்க. குரானில் பார்த்தா கூட நூஹு என்கிறது இடம்பெற்ற குரான் ஹதீஸ் எதில் வந்தாலும் சரி நூஹுன் வரும் என்று சொன்னால் அது 3 வேற்றுமையோட தான் வரும். நூஹுன் என்று சிலது வரும், நூஹன் என்று சிலது வரும், நூஹின் என்று சிலது வருமே தவிர நூஹு நூஹ நூஹி தான் வரணும்னு கிடையாது. அப்போ வந்து இது இது அரபு மொழிக்கு உள்ள சட்டம் தான், இது வேற்றுமொழிக்கு உள்ள சட்டம் இல்லை. ஆனால் இது வேற்றுமொழியாக இருந்தாலும் இது 3 எழுத்தாகவும் வந்து நடுவில் சுக்கூனும் வந்து விட்டது என்று சொன்னால் அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதில் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, 3 வேற்றுமையும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி லூத்து நபின்னு நமக்கு, லூத்து ஒரு நபி தானே, அவர் ஒரு நபி, அவர் வேற்றுமொழி, அரபி கிடையாது. அப்போ லூத்துங்கிற வார்த்தைக்கு வந்து லூத்துன் லூத்தன் லூத்தின் நம்ம ஏற்கனவே படித்த சட்ட பிரகாரம் லூத்தை தான் சொல்லணும், நூக தான் சொல்லணும். ஏன்? இது பிறமொழி சொல்லு. ஆனால் பிறமொழி சொல்லுலையே என்ன வருதுன்னு கேட்டால் லூத்துன் என்று சொல்கிறோம்ல, அந்த லூத்துன் என்பதில் வந்து 3மே சொல்லலாம். லூத்துன் லூத்தன் லூத்தின் 3 விதமாகவும் குரானில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஹூதுண்டு ஒரு நபி இருந்தாங்க. இந்த ஹூதுங்கிறதுக்கு வந்து அது வேற்றுமொழி தான். ஆனால் அதில் 3 எழுத்து இருக்குது, நடுவில் சுக்குன் இருக்கிறது. அப்போ என்ன ஆகும்? ஹூதுன் ஹூதன் ஹூதின் எல்லாம் வந்துடும். அந்த வேற்றுமொழிக்கு உள்ள விதிவிலக்கு உடைகிறது. இது வேற்றுமொழி இல்லைன்னு வந்துடும். அப்படின்னு சுருக்கமாக சொல்ல போனால் இதை வேற்றுமொழியாக கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோம், எங்கள் மொழியாக எடுத்துக்கிறோம்னு ஆக்கிட்டதுனால தான் ஜெய்துன் ஜெய்தன் ஜெய்தின்னு சொல்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, ஆலிமுன் ஆலிமன் ஆலிம் என்று சொல்கிற மாதிரி இந்த சொல்லுக்கு வந்து எல்லா வேற்றுமை எல்லா ஏராப்பும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆது சமூதுங்கிறோம்ல, சமூதில் வந்து வர சமூத 2 தான் வரும். ஆது ஒரு கூட்டம் தான். ஆது வரும், ஆதுன் ஆதன் ஆதின்ட்டு வரும். எதனால்? 3 எழுத்து இருக்குது. ஆதுன்ல ஐன் இருக்குது, தால் இருக்குது, இந்த அலிஃப் நீட்டி வரணும்ல, அது சுக்குன் தான். அது 3 எழுத்து சொல்லாக இருந்து நடுவில் சுக்குன் இருக்கிற காரணத்தினால ஆதுங்கிறது அரபு மொழி கிடையாது. ஆனால் ஆதுன் ஆதன் ஆதின். அப்போ இது அந்த விதிவிலக்கில் இருந்து வரக்கூடிய ஒரு விதிவிலக்கு. சரியா? அது போக இதில் இன்னொரு இதில் ஒரு கூடுதலான ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம்னு கேட்டால், இப்போ மிஸ்ருன்னு இருக்குல்ல, மிஸ்ருங்கிற வார்த்தையை வந்து மிஸ்ரு பட்டணம்லாம் சொல்லுவாங்கல்ல. மிஸ்ருன்னா இது எகிப்துடைய பேர் வந்து மிஸ்ரு தான். அது இங்கிலீஷ்காரன் அதை ஈஜிப்ட்னு சொல்லிட்டா கூட அந்த எகிப்துங்கிற நகரம் இருக்குது இல்லையா, எகிப்துங்கிற பேர் நகரம், அது எகிப்து நாடுக்கு இல்லை, எகிப்துங்கிற அந்த நகரம் இருக்கு இல்லையா, நகரத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் அரபியில் மிஸ்ர். இன்னைக்கு வரைக்கும் மிஸ்ர் தான், அவங்க மாற்றலை. இங்கிலீஷில் சொல்லும்போது ஈஜிப்ட்னு சொல்லிக்கிறவாங்களே தவிர அரபியில் அந்த நகரத்துக்கு பேர் என்னது? மிஸ்ர் தான். அந்த நகரத்துக்கு பேர் மிஸ்ருன்னு வச்சுட்டாங்க. அப்போ மிஸ்ரில் வந்து என்ன வரணும்? 3 எழுத்து இருக்குது. மிஸ்ருன்ற பேர் அரபியா இருக்க முடியாது. ஏன் முடியாதுங்கிறோம்? இது மூசா நபி காலத்தில் ஃபிரௌன் காலத்திலேயே ஃபிரௌன்னு இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறான். அவன் அரபிக்காரன். இந்த மிஸ்ருங்கிற சொல்ல வந்து யார் பயன்படுத்தியிருக்கா? ஃபிரௌனே பயன்படுத்தியிருக்கிறான். அப்போ ஃபிரௌன் பயன்படுத்தியிருந்தான்னா அவன் அரபியில் சொல்லியிருக்க மாட்டான். அப்போ வந்து வேறு மொழி சொல்லுது. ஆனால் அரபு மொழியிலும் இந்த சொல் இருக்குது, நல்லா கவனிக்கணும். அதாவது மிஸ்ருங்கிற சொல் வந்து பிறமொழி சொல்லு, ஏதோ ஒரு பாஷையில் அப்ரானி ஹைபர் மொழி ஏதோ ஒரு பாஷையில் அதுக்கு அந்த ஊருக்கு பேரை வச்சுக்கிட்டாங்க. அது நமக்கு தெரியலை. இப்போ நீங்கள் படித்த இந்த சட்ட பிரகாரம் எப்படி சொல்லணும் என்று கேட்டால் மிஸ்ருன் மிஸ்ரன் மிஸ்ரின் என்று சொல்லணும். ஆனால் குரானில் இந்த மிஸ்ரு என்பது எகிப்தை குறிக்க வரும் பொழுது 4 இடத்துல அந்த எகிப்தை குறித்து சொல்லப்படுது. ஒரு இடத்துல கூட இந்த ரன் வரல, 3 வேற்றுமை வரல. குரானில் வரக்கூடிய அந்த மிஸ்ரு என்பதை மிஸ்ர. ஆனால் இப்போ நம்ம நூஹு மாதிரி சொல்கிறதா எப்படி சொல்லணும்? நூஹன் நூஹின் நூஹுன் 3 சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்வதாக இருந்தால் மிஸ்ருன் மிஸ்ரன் மிஸ்ரின் அப்படி தானே சொல்லணும். அப்படி சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மிஸ்ருங்கிற சொல்ல மட்டும் இல்லை, இது மாதிரி சில சொல் இருக்குது. மிஸ்ர் மாதிரி உள்ள சொற்களை மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால்
இந்த 3 எழுத்து சலுகை படி இது இருந்தாலும் இதை வந்து வேற்று மொழியாகவே பார்ப்பாங்க. எதனால் அப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டால், இதே சொல்லு அரபியில் இருக்குது மிஸ்ருங்கிறது. அதுக்கு அர்த்தம் ஊருன்ற அர்த்தம். மிஸ்ருன்னா நகரம். இப்போ நகரத்தை குறிக்கிறதா ஊரை குறிக்கிற கன்ஃபியூஸ் ஆகி போயிரும்ல. மிஸ்ருங்கிற சொல்லு வந்து வேற்றுமொழி சொல்லு. அரபியில் இருக்குதான்னு கேட்டால் அரபியில் இருக்குது. என்ன அர்த்தத்தில் இருக்குது? பட்டணம், நகரம் அப்படின்ற அந்த மிஸ்ருங்கிற சொல்லுக்கு அர்த்தம். இப்போ வந்து அந்த நகரத்தை நீங்கள் குறிக்கும் பொழுது அதை வந்து மிஸ்ருன், மிஸ்ரன், மிஸ்ரின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ எகிப்தை குறிக்கும் போது சொல்லிட்டீங்கன்னா இதை எகிப்து என்று எடுத்துக்கொள்வதா ஊர் என்று எடுத்துக்கொள்வதான்னு கன்ஃபியூஸ் ஆகும்ல. அப்படியான இடத்துல இந்த செலவு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நூகுங்கிறது லூத்துங்கிறது அரபியில் அப்படி சொல்லு கிடையாது. லூத்துனா லூத்து தான். மிஸ்ருங்கிறத பொறுத்த வரைக்கும் நீ என்ன சொல்ற, எந்த மிஸ்ரை சொல்கிற? எகிப்து சொல்றியா, ஊரை சொல்றியா? ஒரு ஊருங்கிற அர்த்தத்தில் பேசுறியா, எகிப்துங்கிற அர்த்தத்தில் பேசுறியான்னு கேட்போம்ல. அப்படி வறுமையானால் அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அது 3 எழுத்தாக இருந்தாலும் நடுவில் சுக்கூன் இருந்தாலும் நூஹு லூத்து மாதிரி இதை பயன்படுத்தலாம் என்று இருந்தாலும் இந்த மிஸ்ருங்கிற சொல் அரபியிலும் இருக்கிற காரணத்தினால் அந்த அர்த்தத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோமா அல்லது வேற்றுமொழி யூஸ் பண்ணுறோமான்னு வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் வந்துடுது, வேறுபடுத்துகிற அவசியம். அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த மிஸ்ருங்கிற வார்த்தைக்கு வந்து இந்த 3 எழுத்து மிஸ்ருங்கிற வார்த்தையில் மிஸ்ரு மாதிரி 3 எழுத்து சொல்லாக இருக்குது. அதே சொல் அப்படியே அரபிலையும் இருக்குது, அது வேறு அர்த்தத்துக்கு இருக்குது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த 3 எழுத்து சொல்லுக்கு என்ன செய்யக்கூடாது? இந்த 3 எழுத்து நடுவில் வர்றதுக்குரிய இதை கொடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு டிஸ்பிளே போடுறோம் பாருங்களேன். அதாவது எகிப்துங்கிற பொருளில் நீங்கள் பயன்படுத்தினீங்க என்று சொன்னால் மிஸ்ரு, மிஸ்ர, மிஸ்ர, இந்த முதல் 3 கட்டத்தில் போட்டிருக்கோம்ல, மிஸ்ரு, மிஸ்ர, இது என்னது? இதுக்கு என்ன அர்த்தம்? எகிப்துன்ற அர்த்தம். மிஸ்ரு, மிஸ்ர, மிஸ்ர 2 தான் வரும். அது ஊருன்ற அர்த்தத்தில் பயன்படுத்தினீங்கன்னா மிஸ்ருன், மிஸ்ரன், மிஸ்ரின், மிஸ்ருன், மிஸ்ரன், மிஸ்ரின். அப்போ இது அரபில இந்த சொல் இருக்குது. சில சொல் அப்படியும் இருக்கும்ல, சில சொற்கள் வந்து தமிழ்லையும் இருக்கும், இதே சொல்லு இங்கிலீஷில் வச்சுருப்பானுவோம். அப்போ வந்து 2 சொல் இருக்கும்போது என்ன செய்ய, டிஃப்ரெண்ட் படுத்தி காட்டணுமா இல்லையா? அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மிஸ்ருங்கிற வார்த்தையை வந்து குரானில் வந்து எகிப்தை குறிக்க பயன்படுத்தும் பொழுதெல்லாம் தன்மீன் வச்சு சொல்லப்படலை. நீங்கள் உதாரணம் தெரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த 4 வசனம் நீங்கள் குரான் எடுத்து பார்த்துக்கிறங்க. 12:21 21ல் மிஸ்ரன்ட்டு தான் வந்திருக்குது. 12:21 என்ன வரல? மிஸ்ரன் என்று வரல. அலிஃப்லாம் இல்லாட்டி ரன் தானே வரணும், மிஸ்ரன் என்று வரல. அதே மாதிரி 12:99 உதுகுலு மிஸ்ர, மிஸ்ருக்குள் நுழையுங்கள், மிஸ்ரண்டா எகிப்தில் நுழையுங்கள், அதில் மிஸ்ரன் என்று வரணும், அரபியா இருக்குமே. ஆனால் எப்படி வந்திருக்கு? மிஸ்ர என்று வந்திருக்குது. அது மாதிரி 43:51 முல்கு மிஸ்ர, ஃபிரௌன் சொல்கிறான் அலைசலி முல்கு மிஸ்ர, இந்த மிஸ்ருடைய ஆட்சி எனக்கு இல்லையா அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ வந்து மிஸ்ருங்கிறது வந்து என்னவா இருக்குது? பெரிய நகரம்ங்கிற அர்த்தமா, அந்த ஊர் அர்த்தமா? அந்த ஊர் தான் அர்த்தம். அதே மாதிரி வந்து மூசா நபிக்கு அல்லாஹ் சொல்லுவான், அவனுடைய சமுதாயத்தை மிஸ்ரில் குடி அமர்த்து அப்படின்னு சொல்லும்போது பி மிஸ்ர, இந்த 4ல் என்ன வருதுன்னு கேட்டால், மிஸ்ரன் என்று வர இடத்துல மிஸ்ரன் வந்திருக்குது, மிஸ்ரின் என்று வர்ற இடத்துல மிஸ்ரன் வந்திருக்குது. என்ன வரல? மிஸ்ரி வரல. அப்போ ஏன் இப்படி வந்திருக்கு? 3 எழுத்தானே இருக்குது என்று கேட்டால், இதே சொல்லு அரபியிலையும் இருக்கிறது, அதுக்கு வேறு அர்த்தம் இருக்காது, ஊரை குறிக்காது. மிஸ்ரி என்றால் பெரிய நகரம், மிஸ்ர் பட்டணம், மிஸ்ர்னா ஒரு பட்டணம் என்ற மதீனாங்கிற சொல்லு மாதிரி அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல குரானில் இருக்குது. இந்த இருக்குல்ல 2:21 எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எஹிபித்து மிஸ்ரன், இங்கே மட்டும்தான் ரன் வந்திருக்கு பாருங்க. 2:21 எஹிபித்து மிஸ்ரன், இதில் எகிப்து அர்த்தம் செய்யக்கூடாது. எஹிபித்து தங்குங்கள், மிஸ்ரன் ஏதோ ஒரு நகரத்தில் தங்குங்கள். இப்போ மூசா நபி சமுதாயத்தில் உள்ளவங்க வந்து நாடோடிகளாக சுற்றிட்டு திரிகிறாங்க. மூசா நபியோட அல்லாஹ் வந்து ஒரு தண்டனைக்காக என்ன செஞ்சுட்டான், அவங்கள நாடோடிகளை சமுதாயமாக ஆக்கிட்டான். ஆக்கும்போது என்ன செய்கிறது, அந்த உணவுக்கெல்லாம் கூட கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இந்த மண் செல்வா வாகாயத்திலேருந்து உணவை இறக்கி தின்னுட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்களான்ட்டு எல்லாம் அனுப்பி விட்டுருந்தான். அவங்க என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு இதெல்லாம் வேண்டியதில்லை, எங்களுக்கு வெள்ளரிக்காய் பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி வேணும்,
பருப்பு இதெல்லாம் தேவைப்படும்னு கேட்கும் பொழுது அப்படி வேணுமாக இருந்தால் ஏகபித்து மிஸ்ரன், அப்போ ஒரு ஊரில் தங்கு என்று என்ன செய்வான் அல்லாஹ் சொல்லுவான். அப்போ ஒரு ஊரில் தங்குன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வர்ற வார்த்தை என்ன? ஏகபித்து மிஸ்ரன், மிஸ்ரில் தங்குங்கள். இப்போ இதனுடைய ஒரு தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். இந்த ஏகபித்து மிஸ்ரன்கிறத நாளைக்கு பார்ப்போம் தொடர்ச்சி.